எது இறைவனின் சிறையாக இருக்கின்றது? ஓம் சாந்தி. இறைவனின் சிறையோ கர்ப்பத்தின் சிறையாக இருக்கின்றது. நாம் செய்யும் தீய காரியங்களினால் நாம் பகவானை அழைக்கின்றோம். ஏனென்றால் பகவான் தர்மராஜாராகவும் இருக்கின்றார். அவர் எந்த ஒரு மருந்து முதலியவையும் நமக்கு கொடுப்பது கிடையாது. நாம் செய்யும் தீய கர்மங்களின் சாட்சாத்காரம் இந்த கர்ப்ப சிறையில் கிடைக்கின்றது. அப்பொழுது நாம் துக்கம் அடைகின்றோம். பகவானே, இந்த சிறையிலிருந்து எங்களை வெளியில் கொண்டு வாருங்கள் என சொல்கின்றோம். மன்னியுங்கள் பிரபுவே என்று கூறுகின்றோம். ஆனால் கர்ம போகத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். நாம் செய்யும் தீய காரியங்களினால் நாம் இந்த கர்ப்ப ஜெயிலில் தண்டனையை அனுபவிக்கின்றோம். முதலில் நமக்கு சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. அதாவது நாம் என்னென்ன செய்திருந்தோம் என்ற சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. பிறகு நாம் இந்த கர்ப்ப ஜெயிலில் தண்டனைகளை பெறுகின்றோம். இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் நாமோ இறைவனிடம் வேண்டுகின்றோம். ஓம் சாந்தி.